திலீப் அவர்களோட 150வது படம் தான் இந்த பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஷாரி செலுத்துல பின்டோ இயக்கி அறிமுகமாயிருக்கிற இந்த மலையாள படம் தமிழ் டப்பிங்கோடவே ஜி5ல அவைலபிளா இருக்கு. பிரைடல் பொட்டிக் ஷாப் வச்சிருக்கிற கதாநாயகன் பிரின்ஸுக்கு ஜின்ஸ் ஷின்ஸ்னு 2 தம்பிங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு வீட்டுல வெட்டியா அண்ணன் காசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. 30 வயசுக்கு மேல ஆகியும் தன்னோட ரிசர்வ்டான பூமர் நேச்சர்னால பிரின்ஸுக்கு எங்கேயும் பொண்ணு செட் ஆகல. பேசாம பெங்களூர் போய் காலத்தை ஓட்டுவோம் நினைக்கிறப்போ 24 வயசான சிஞ்சு அப்படின்ற ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் கிட்ட இருந்து மேட்ரிமோனி ரெக்வஸ்ட் வருது. சோ பிரின்சஸோட வருகை பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலியை என்ன செய்யுது அப்படின்றதான் கதை. 2 மணி நேரம் 8 நிமிஷம் தான் மொத்த படமே. பட் கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் வரைக்குமே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு ரன் டைம் தான் ஓடிட்டு இருந்தாங்க. பட் ஹீரோயினோட என்ட்ரிக்கு அப்புறம் படத்தோட கலரும் எனர்ஜியும் டோட்டலாவே மாறுச்சு. கிளாசிக்கல் டான்சர் டர்ன்ட் டெபியூட்டன் ரனியா ராணா தான் இந்த படத்தோட சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஆரம்பத்துல கொஞ்சம் கிரிஞ்சா ஆர்டிபிஷியலா இருந்தாலும் சிஞ்சு அப்படின்ற ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா கான்டென்ட்காக அவங்க போகிற எக்ஸ்ட்ரீம்ஸ் உருவாக்குற டிராமாஸ் அண்ட் டேமேஜஸ் படத்தை நமக்கு எங்கேஜிங்கா மாத்திருக்கு. குறிப்பா அந்த மம்பட்டியா சாங் எல்லாம் பிரிச்சிட்டாங்க. பல கான்ட்ரவர்சிஸ்க்கு அப்புறம் திலீப் கிட்ட இருந்து ஒரு நீட்டான படம் அந்த கேரக்டருக்கு தேவையான எமோஷன்ஸ் அண்ட் இன்னசென்ஸோட நல்லாவே பண்ணியிருந்தாரு. சிஞ்சு ஃபேமிலியோட பாண்ட் ஆகிற சீன்ஸ், அதே பாண்டிங் உடையிற இடங்கள், சஃபியாக்கோட ட்ராக்லாம் எனக்கு பிடிச்சது. பட் இன்னுமே ஃபோக்கஸ்டா அந்த ரிலேஷன்ஷிப்ஸ், எமோஷன், சோஷியல் மீடியா இம்பாக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா ரொம்ப நல்ல ஒரு கமர்ஷியல் படமாவே வந்திருக்கும். இப்போ ஒரு அண்டர்வெல்மிங்கான ஸ்டார்ட்டுக்கும் ப்ரீச்சி மெசேஜோட டிபிக்கலான எண்டுக்கும் நடுவுல ஆவரேஜா என்டர்டெயின் பண்ணிருக்கிற ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் படம் அவ்வளவு மட்டுமே.